அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. அப்புறமாக ஒரு ஊரில் மிகவும் செல்வாக்கோட மிகவும் வசதியாக ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் நிர்மலா தேவி. அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குங்க. அவங்க யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சொத்து பணம்லாம் வச்சுருந்தாலும் தனக்குண்டான செலவு, தங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள செலவு, இதை மட்டும் பண்ணி வாழ்ந்துக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுறாங்க. உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இறப்போட கடைசி விளிம்புக்கே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க அறியாமல் கடவுளை வேண்டுறாங்க. கடவுளே கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு வேண்டுறாங்க. அவங்க வேண்டுறதை வச்சு கடவுள் அவங்க முன்னாடி வராங்க. வந்த உடனே கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றுறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ சாக மாட்ட, இன்னும் 40 வருஷம் நீ இருப்ப. 40 வருஷம் இருந்தீங்கன்னா என்ன செய்வேன்னு சொல்லி கேட்குறாங்க. 40 வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க சொத்துக்களை எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், இழப்புக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், உன் என்னப்படியே உடம்பு நல்லாயி 40 வருஷத்துக்கு நீ இருப்பேன்னு சொல்லிட்டு கடவுள் போயிடுறார். இந்த அம்மா ஒரு நாள் 2 நாள்லேயே நல்ல உடம்பு பரிபூர்ண சுகம் கிடைச்சிடுது. அதுக்கு பிறகு பாருங்கள், அவங்க மனசு மாறிடுது. ஏன்னா அது நமக்கு 50 வயசு ஆகுது, இன்னும் 40 வருஷம் வரைக்கும் இருப்பேன் கடவுள் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இந்த 40 வருஷத்தை என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த 50 வயசு ஆன ஒரு முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு நல்லா இளமையாக மாற்றிக்கும், 40 வருஷம் லைஃப் என்ஜாய் பண்ணுவோன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் கூப்பிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுல மிகவும் உயர்ந்த டாக்டர் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த அட்ரஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் செலவாகும் மேடம் சொல்கிறாங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலே தங்கி தான் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அந்த 50 வயசு முகத்தை அப்படியே 20 வயசு அழகான பெண் முகமாக மாற்றிக்கிறாங்க. பார்க்குறாங்க, இவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி சூழலை வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புனாங்கன்னா இவங்களுடைய அழகை ரசிக்கிறதுனே ஏதோ வாலிபர்கள் கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு சந்தோஷத்துலேயே இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே 1 மாதம் 2 மாதம் அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஒரு நாள் இவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகான உடையெல்லாம் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு நடந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க கடத்தூர் வழியாக. அப்போ அந்த அழகை பார்த்துட்டு வாலிபர்கள்லாம் பின்தொடர்ந்து 4 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாலிபர்கள் பின்தொடர்ந்து வர்ற ஒரு சந்தோஷத்தில் எதுக்கு வர லாரியை பார்க்க விட்டுடுறாங்க. லாரியில் மோதி ஸ்பாட்லேயே அப்படியே இறந்துடுறாங்க. அந்த அம்மா இறந்துட்ட உடனே அவங்க உடல்லேருந்து பிரிஞ்ச உயிர் அப்படியே கடவுள்கிட்ட போயிட்டே இருக்குங்க. கடவுள்கிட்ட போனவுடனே அந்த உயிர் கடவுளை பார்த்துருது, கேட்குது கடவுள்கிட்ட, ஏன் கடவுளே, நீங்கள் உண்மையான வார்த்தைகள் கொடுக்குறவங்க, நான் 40 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் சொல்லிட்டு போய் 2 மாதம் ஆகுது, 2 மாதத்துலேயே லாரியில் அடிபட்டேன், செத்துட்டேன், லாரியில் அடிபட்ட என்ன உயிர் பழக்க வச்சுருக்கலாமே நீங்கள் அப்படின்றாங்க. இப்போ உன்னை யாருன்னு தெரியலையேப்பான்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன கடவுளே என்ன தெரியலன்னு சொல்கிறீங்களே, என்ன தெரியலையா, நான் ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியாமல் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்கள் தானே இன்னும் 40 வருஷத்துக்கு இருப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஓ அந்த பெண்மணியப்பா, நீ வயசான பெண்மணியாக இருந்த நீ அப்படியே இளமையான பெண்ணாக மாறிட்ட பற்றியா, அதனால் எனக்கு அதான் தெரியாமல் போயிட்டுமா. ஆமாம், நான் சொல்லிட்டு வந்தபடி நீ உங்கள் அழகை தான் மாற்றிருக்கே தவிர உள்ளத்தை கொஞ்சம் கூட மாற்றவே இல்லையம்மா அப்படின்னு கடவுள் போயிடுறாரு. ஆமாங்க, கடவுள் நம்மக்கிட்ட அதிகமான பணம் வசதியெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளும் நம்ம சொந்தக்காரங்களும் சொந்தமாக வாழ்கிறதுக்காக கிடையாது. இல்லாதவங்களை கொடுத்து அவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக தான் அந்த கதையை சொன்னாங்க. மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.